எந்த பொருள் எடுத்தாலும் ரூ. 159. இது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மன்னார்காடு, கேரளா மன்னார்காடு, அதாவது கோழிக்கூடு போகிற ரோட்டில் ஹைவேலே இருக்குது. கல்லடி காலேஜுக்கு ஆப்போசிட்டு. இந்த பூஜை பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டோட ரூ. 159 தாங்க. அப்படியே ஒரு விளக்கு இருக்குது, ஒரு தட்டு இருக்குது. இது எல்லாமே பித்தளை தாங்க. அப்புறம் லைட் வெயிட்டும் இருக்குது. இது நல்ல ஹெவி வெயிட்டாகவே இருந்துச்சு. நம்ம பூஜை ரூம்லாம் தீர்த்த வைக்கிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ஆடி மாதம்ல அப்படியே சின்ன செம்பில் வைக்கிற குலதெய்வத்துக்கு வைக்கிற மாதிரியும் கூட வச்சுக்கிறலாம். அதே மாதிரி நாள் ஃபுல்லாக எரியிற மாதிரி அந்த விளக்கு இருந்துச்சு. அப்புறம் ஓம் விளக்குமே இருந்துச்சு. அப்புறம் சூலாயுதம், வேலு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இந்த டம்ளருமே பார்த்திங்கன்னா ரூ. 159 தாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. பூஜைக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம உப்பு புளி போடுற ஜாடி, இது எல்லாமே ரூ. 159 தாங்க. அப்புறம் காம்போ அப்புறம் இந்த பிளேட்டெலாம் இருந்துச்சு. 2 பிளேட்டு ரூ. 159. அப்புறம் செட்டோடையும் இருந்துச்சு. சின்ன சின்ன பவுல்லாம் இருக்கையில் அது செட்டோட அப்படியே பாக்ஸோடு இருந்துச்சு. 3 ரூ. 159 அப்படின்ற மாதிரி. இந்த பிளேட்டில் ஒரு பிளேட் ரூ. 159. இது கண்ணாடி பவுலு. நம்ம ஐஸ்கிரீம்லாம் வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் நிறைய இருந்துச்சு. பல்பு, எல்இடி பல்பு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் டார்ச் லைட்டு. ஆனால் எனக்கு மதுரையை கம்பேர் பண்ணி பார்க்கையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே நம்ம வெங்காய சாப்பரு, அப்புறம் நம்ம ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். நிறைய லைட்டுதே நிறைய இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நமக்கு ஆகாது, அங்கிட்டு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ஓஸு, நம்ம பைப்பில் போட்டு கார் கழுவுறது அந்த மாதிரி ஓஸெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கட்டர் இருந்துச்சு. அப்புறம் கத்தி, பெரிய கத்தி. அது ஒரு கத்தி ரூ. 159 சொல்லி நல்ல பெரிய கத்தியாக இருந்துச்சு. நம்ம முழு கோழியெல்லாம் வறுக்கிறோம் அப்படின்னா வீட்லேயே நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி. அப்புறம் இந்த துணிக்காய போடுற கிளிப்பு, இந்த பாக்ஸு ஃபுல்லாகவே நல்லா அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரூ. 159. எனக்கு அந்த பேக்கிங் தான் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. அந்த கலருமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் லைட்ரு, ஒரு கத்தி, ஒரு காய் சீவுறது, அது 3 சேர்ந்து ரூ. 159 இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மேட்டு சைஸ் வாரியாக இருந்துச்சு. ஒன்று ரூ. 159. இந்த க்ரீனெல்லாம் ரூ. 159 சொன்னாங்க. அப்புறம் அந்த சின்ன மேட்டு அது 2 ரூ. 159 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மேட்டில் இது ஃபுல்லாகவே மேட் இருந்துச்சு. அப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் இருந்துச்சு. அப்புறம் தலைவாணி உரைகள் இருந்துச்சு. இந்த பக்கம் பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல குட்டி குட்டி பொம்மை நம்ம கார்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்குதே விளையாட்டு ஜாமான் நிறைய இருந்துச்சு. குட்டி காரு, அப்புறம் ஜேசிபி, லாரி, நிறைய பொருள் இருந்துச்சு. குட்டீஸுக்குதே நிறையவே இருந்துச்சு சொல்லப்போனால். ஜீப்பு நிறைய இருந்துச்சு. நான் அப்படியே லைட்டாக காமிச்சிக்கிட்டே வர்றேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாத்திரங்கள்லாம் வச்சு குட்டீஸ் விளையாடுவாங்கள்ல, அதுவுமே ஃபுல்லாக கிச்சன் செட் அப்படியே ஃபுல்லாகவே இருந்துச்சு. அப்புறம் அந்த என்ன குடுகுடுப்பை, அப்புறம் பேட்டு, பால், அப்புறம் இந்த பக்கம் கண்ணாடி, அதுக்கப்புறம் வாட்சு,
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாட்செல்லாம் பார்க்கையில். அப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நிஜமாகவே வாங்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபோட்டோஸும் பார்க்கையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து எனக்கு இந்த மயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக 2 மயில் இது பண்ண மாதிரி. அப்புறம் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு. அது சில்வர் கோட்டிங்கும் இருந்துச்சு. அடுத்து வந்து விநாயகர் சொல்லவே வேணாம். எதில் செஞ்சாலும் நான் அழகாக இருப்பேன்டா, நான் தாண்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி இருந்தார். ரொம்ப அழகாக. இதெல்லாம் பாருங்கள், உண்மையிலேயே ஷோகேஸில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம தலைவர் தாங்க எங்கே இருந்தாலும் சூப்பராக தெரிகிற மாதிரி இருந்தார். அப்புறம் கிருஷ்ணரும் ராதையும் இவங்கள சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருந்தாங்க. கிருஷ்ணர் ராததே வந்து நிறைய இருந்தாங்க. அப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே வந்து 3 ரேக்கு உள்ள காய் கூடைங்க. ரொம்ப அழகாக ரொம்ப பெரிய ரேக்கு கூடையாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டி குட்டி பவுல் மாதிரி இருக்கிற ரேக்குமே இருந்துச்சு. ஆனால் வந்து கலெக்ஷன் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம மதுரையில் கம்பேர் பண்ணையில் நிறைய ரேராக குட்டி குட்டி ஸ்டாண்டெல்லாம் அவ்வளோ ஸ்டாண்டு இருந்துச்சு. நானே இதெல்லாம் இங்கே இருக்கும், நம்ம கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டேன் போனேன். ஆனால் வந்து கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் கொடை, அடுத்து வந்து பர்ஸு. இந்த பர்ஸு ஃபுல்லாகவே 159 ரூபா. நல்ல கலர் கலராக டிசைனாக சூப்பராக இருந்துச்சு. பெரிய கொடையிலேருந்து அப்புறம் சேர்லேருந்து ஒரு சேர் வந்து நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. நான் கூட 2 சேர் வாங்கிட்டு வந்தேன். இந்த சேர்லேயே வந்து பிளாக்கில் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மிஷினில் உட்காந்து தைக்கையில் டைனிங் டேபிளுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 சேர் எடுத்திருந்தேன். இந்த குட்டி சேருமே எடுக்கலாம்னு தான் நினச்சேன். சரி ஒரே இதாக வாங்கிட்டு போனால் பில் அதிகமாயிருமே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த துணி துவைக்கிற பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பக்கெட்டு வெறும் 159 ரூபாயா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தொடப்பம், அப்புறம் விளக்கமாறு, ஸ்டூலு, சேரு, அப்புறம் துணி துவைக்கிற பக்கெட்டு. இங்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஈயப்பாத்திரங்கள். ஈயப்பாத்திரத்தில் எல்லாமே லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு அங்கேக்கும் இங்கேக்கும் கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்த மாதிரி தோணுச்சு. அதோடு வந்து கொஞ்சம் எல்லாமே அதங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லோடு தூக்கி போட்டு கொண்டு வருவாங்கள்ல, அதில் வந்து அதங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்டீல் பாத்திரம், சில்வர் பாத்திரம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு கலெக்ஷனு. இதில் நம்ம வந்து எந்த பொருளுமே தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து அரைப்பிடி சாதம் வடிக்கலாம், தாராளமாக அரைப்பிடி சாதம் வடிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன குண்டா, இந்த குண்டா சட்டியெல்லாம் நல்லா ஹெவி வெயிட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி செம்பு மாதிரி இதில் எல்லாம் ஒரு காப்படி போட்டு வடிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு, இதுவுமே நல்ல ஹெவி வெயிட்டு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஓரளவு அப்படியே தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுக்கலாம். அது மாதிரி இந்த செம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த இதில் இருக்கிறது பூரா மினி இட்லி தட்டு. 3 தட்டு வந்து 159 ரூபான்னு இருந்துச்சு. அப்புறம் அடியில் இருக்கிறது வந்து இந்த நம்ம இடியாப்பம் புளிகிற தட்டு, காய்கறியெல்லாம் வேக வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குட்டி குடம், அப்புறம் இந்த தூக்குவாளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா சின்னதாக. அப்புறம் இது வந்து ஆயில் கேனு, சம்படம், அப்புறம் வந்து 2 அடுக்கு டிப்பனு, 3 அடுக்கு டிப்பனு, அந்த அரைப்பிடி உலக்கு, ஒரு பிடி உலக்கு, அதெல்லாம் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு சில பாத்திரம் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இந்த குட்டி காப்பிடி உலக்கெல்லாம் வந்து நல்ல வெயிட்டு, தாராளமாக 159 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இந்த கப் எடுத்துக்கிட்டு வந்தார். நிஜமாகவே நல்ல வெயிட்டாக இருக்குப்பா, வாங்குவோமா அப்படின்னு. போங்க, நான் பாத்திரம்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த காய் சீவுறது, காப்பி சல்லடை, இதுகளை மட்டும் ஒரு இதாக எடுத்தாங்க. இந்த 3மே 159 ரூபான்னு சொல்லி. நான் லைட்டாக அப்படியே காமிச்சிக்கிட்டே வர்றேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து லெமன் புளிகிறதுமே நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் அரிக்கரண்டி, அதெல்லாம் வந்து கைப்பிடி வந்து மரக்கட்டையிலே இருந்துச்சு. அப்புறம் மர ஸ்பூனு, அப்புறம் சாம்பார் வாளி, இதெல்லாம் வெயிட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொருள் வந்து கொஞ்சம்
என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக ஆக ஆக வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும். நல்ல பெரிய பெரிய தாம்பாளம், சீர்தட்டெல்லாம் வைப்போம்ல, அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய தட்டு, அதெல்லாம் வந்து வெறும் 159 ரூபா தான். அப்புறம் ஸ்டீல்லே வந்து இந்த நம்ம தாளிக்கிற சட்டியிலேருந்து கரண்டி, இந்த சட்டியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த சட்டி வந்து எனக்கு ஒரு தடவை அரிசி வாங்கினதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதனால் இருக்கு என்கிட்ட. அப்புறம் வந்து நம்ம தாளிக்கிற கரண்டி சொல்லவே வேண்டாம், ரகவாரியாக வச்சுருந்தாங்க, சிறுசு பெருசு. ஆனால் எல்லாமே நல்ல ஹெவி வெயிட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் சீசனிங் பண்ணியே வச்சுருந்தாங்க. பணியாரக்கல், தோசைக்கல், அப்புறம் வடைச்சட்டியிலே கொஞ்சம் பெரிய சட்டி, அப்புறம் நம்ம வந்து ஆம்லெட் போடுற மாதிரி சட்டி. போன டைம் வந்து 159 ரூபா கடையில் தான் எடுத்தோம். இந்த சட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. அதோடு நான் சொல்லணும்னா மீன் வறுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஹெவி வெயிட்டுக்கு அதுக்குமே ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. நான் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. தோசைக்கல்லாம் பாருங்கள், சீசனிங் பண்ணியே இருக்குது, அப்படியே போனதுமே தோசை ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த பெரிய இரும்பு சட்டிகளுமே வந்து 159 ரூபா. அருவாமனையெல்லாம் இப்போ யார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கரண்டி, பெரிய கரண்டி டவராவுக்கெல்லாம் போடும்ல, அந்த கரண்டியெல்லாம் என்னால் தூக்கவே முடியல. எங்கள் வீட்டுக்காரர் தூக்குன்றாரு, தூக்கவே முடியல, அவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வந்து 4 அணா 3 அணா அப்படியே செட்டாக காம்போவாக கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரிப் வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு 3 மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கவே கூடாதுன்னே நானும் போகிறேன், பிளாஸ்டிக் வாங்கக்கூடாதுரா அப்படின்னு. ஆனால் பார்த்தா பிளாஸ்டிக்கத்தையும் தூக்கிட்டு வர்றேன். அப்புறம் இந்த 1 லிட்டரு கேன் ஃபுல்லாகவே 159 ரூபா தான். நல்லா ஹெவி வெயிட்டாகவே தான் இருந்துச்சு. இந்த ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களுக்குலாம் ஒருத்துன்னு சொல்லலாம். நான் வந்து அப்புறம் ஸ்டீல் கேன் மட்டும் 1/2 லிட்டரு கேன் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சும்மா ஹேண்ட்பேக்கில் எல்லாம் போட்டுக்கிட்டு, நான் அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டேன், அதனால் நான் வாட்டர் கேன் செக்ஷனுக்கெலாம் போகவே இல்லை. அப்புறம் இந்த உப்பு ஜாடி, ஊறுகாய் போடுற ஜாடி எல்லாம் வந்து காம்போவாக கொடுத்தாங்க, 3 அணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த தட்டுமே பேக் பண்ணி வச்சுருக்காங்கள்ல, அது ஃபுல்லாகவே ஒரு 4-5 அணா சேர்த்து 159 ரூபா தான். அப்புறம் இந்த கேனு, தண்ணி கேனு, இந்த பெரிய கப்பு, சம்படம், இந்த வாளியுமே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளுமே நம்ம தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா 159 ரூபாய்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆனால் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். ஏன்னா மதுரையில் நம்ம நிறைய பார்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. மெயினாக வந்து வெங்காய சாப்பர் நிறைய இருந்துச்சு, ஆயில் கேன் இருந்துச்சு. நான் அவங்கள்ட்டே கேட்டேன், ஏன் கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் எச்சா கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் கொண்டு வந்ததெல்லாம் பாதி போயிடுச்சு, இன்னி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.